ஹலோ ஆல், இந்த வீடியோவில் வந்து நம்ம வீட் ஸ்டிச்சை பற்றி கிளியராக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த லைன் போட்டிருக்கேன். இது மேலே தான் நான் வீட் ஸ்டிச் போட போகிறேன். இதோட நேம் வந்து வீட் ஸ்டிச், ஏரோ ஸ்டிச் ஆர் சோட்டி ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து கிளாத்துக்கு மேலே காமிச்சிட்றேன், அதுக்கப்புறமா கிளாத்துக்கு அடியிலையும் காட்டுறேன். இப்படி த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு 2-3 ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 3 ஸ்டிச் போட்டுட்டேன். இதுக்கப்புறமா திரும்பி இந்த த்ரெட்டை வந்து பேக்கில் எடுத்துகிட்டு போகணும். பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே பாயிண்டில் ஸ்டிச் பண்ணணும். பட் சைடில் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் எல்லாம் பண்ணுற மிஸ்டேக் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரொம்ப இந்த மாதிரி தள்ளி ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணணும். இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில், அப்போ இந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அப்படி கேப் விட்டாலும் இந்தளவுக்கு குட்டியாக ஒரு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்தளவுக்கு போதும், ரொம்ப கேப் விட்டுறாதீங்க. பாருங்கள், இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் த்ரெட்டை இந்தளவுக்கு இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு திரும்பி இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணணும். அதாவது இங்கேருந்து இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு திரும்பி இதே பாயிண்ட்டுக்கு வரணும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் கிடச்சிருச்சு இல்லையா, இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். பட் எங்கேயுமே நம்ம லாக் ஸ்டிச் போடக்கூடாது. அதாவது இந்த இடத்துல லாக் ஸ்டிச் போடக்கூடாது. பாருங்கள், இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் த்ரெட்டை இழுத்துட்டு அப்படியே இப்படி எடுத்துகிட்டு வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த த்ரெட்டு கீழே நழுகி வராது. பாருங்கள், இப்படி நழுவி வராது. இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஸ்டார்ட் பண்ண பாயிண்டில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. திருப்பி வந்து ஒரு 2-3 ஸ்டிச் இந்த மாதிரி கீழே இறக்கிக்கலாம். இறக்கிட்டு திரும்பியும் இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதாவது ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, இதுக்கு கொஞ்சம் கீழே இந்த ட்ரையாங்கிள் மேலே ஓவர்லே ஆன மாதிரி வரணும். ஸோ இதுவும் சைடில் தான் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இதுக்கு சைடில் இந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் எப்படி எடுக்கிறேன்னு த்ரெட் இப்படி எடுத்து இப்படி கொண்டு வாங்க. இந்த இடத்துல இன்னொரு லாக் ஸ்டிச்செல்லாம் போட தேவையில்லை. இப்படி கொண்டு வந்துட்டு இந்த சைடு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணி கொண்டு வாங்க. இப்போ உங்களுக்கு வந்து த்ரெட்டு கீழே இறங்கி வராது. இது கீழே இறங்கி வரல பார்த்தீங்களா? இதுவே இன்னும் ரொம்ப அகலமாக போட்டிங்கன்னா அப்படியே கீழே இறங்கி வந்துடும். இதே மாதிரி ஸ்டிச் கீழே இறக்கிட்டு திரும்பி இங்கே எடுத்துகிட்டு வாங்க. இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு போட்டிங்களோ அதே டிஸ்டன்ஸ் இப்படி ஒவ்வொரு ட்ரையாங்கிளும் மேலே மேலே ஓவர்லே இருக்கிற மாதிரி வரணும். இதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப தள்ளி ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து த்ரெட் அப்படியே கீழே இறங்கி வந்துடும். பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் வந்து இதோட கம்ப்ளீட் பண்ண போகிறீங்கன்னா திரும்பி வந்து த்ரெட்டை கீழே ரொம்ப இறக்க வேண்டாம். அப்படியே இது மேலேயே திரும்பியும் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப இறக்க வேண்டாம். அப்படியே ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேயான ட்ரையாங்கிள் மாதிரி கிடச்சிரும். நீங்கள் இறக்கிட்டே போனீங்கன்னா இங்கே கீழே வந்து ரொம்ப சன்னமாக இருக்கும். அதாவது நான் வந்து என் பண்ணுற இடத்துல சொல்கிறேன். இந்த இடத்துல ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சொல்கிறேன். இப்போ அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வீட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஸ்டாண்டுக்கு அடியில் நம்ம த்ரெட்டை எந்த மாதிரி சுற்றுறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து ஸ்டாண்டுக்கு அடியில் பாருங்கள், நான் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டிச் கீழே இறக்கிக்கிறேன். பாருங்கள், கீழே இந்த மாதிரி 2 ஸ்டிச் இறக்கிட்டு திரும்பி வந்து சைடில் கொண்டு வருவோம் இல்லையா. பாருங்கள், சைடில் கொண்டு வரும்போது நீடிலோட டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் மாறி இருக்கணும். எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் போதோ அந்த டைரெக்ஷன் பார்த்துருக்கணும். பாருங்கள், இதில் கவனிக்க வேண்டியது நீடிலோட டைரெக்ஷன் தான். இப்போ பேக்கில் எடுத்துகிட்டு வந்து ஒரு சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், சைடாக பார்த்து மாறிடணும் நீடிலோட ஹூக். தெரியுதா உங்களுக்கு? ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பி வந்து கீழே எடுத்துகிட்டு வருவோம்ல, அப்போ நீடிலோட டைரெக்ஷன் வந்து நம்மளை பார்த்து மாறிடணும். பாருங்கள், நம்ம கீழே வரும்போது ஸ்டிச் கீழே வருது. ஸோ நீடிலோட டைரெக்ஷனும் அங்கே பார்த்து மாறிடணும். திரும்பி கீழே ஒரு 2 ஸ்டிச் இறக்குவோம் இல்லையா, அது வந்து சேம் நீடிலோட டைரெக்ஷன் வந்து அதே டைரெக்ஷன் பார்த்து இருக்கணும்.
இந்த மாதிரி 2 ஸ்டிச் இறக்கிட்டு திருப்பி பேக்கில் எடுத்துகிட்டு போகும்போது பாருங்கள் நீடிலோட டைரக்ஷன் நம்மளுக்கு ஆப்போசிட்டில், அதாவது பேக் சைடு பார்த்து மாறிடணும். இப்படி அதில் அந்த த்ரெட்டை வந்து அந்த ஹூக்கில் மாட்டிட்டு எடுத்துடணும். அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட்டு வந்து சைடில் ஸ்டிச் பண்ணும்போது நீடிலோட டைரக்ஷன் வந்து சைடில் பார்த்து தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் சைடில் பார்த்து இருக்கா. அப்போ அந்த த்ரெட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து சைடில் அப்படியே இப்படி ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு த்ரெட்டை மேலே எடுத்துடலாம். திரும்பி கீழே வரும்போது நீடிலோட டைரக்ஷன் நம்மளை பார்த்து மாறிடணும். திரும்பி ஒரு 2 ஸ்டிச் போட்டுக்கலாம். அதாவது எந்த டைரக்ஷனில் ஸ்டிச் போகுதோ அந்த டைரக்ஷன் பார்த்து நீடிலோட டைரக்ஷன் இருக்கணும், அந்த ஹூக்கோட டைரக்ஷன் இருக்கணும். பாருங்கள் திருப்பி பேக்கில் சைடில் ஸ்டிச் பண்ணும்போது நீடிலோட டைரக்ஷன் ஆப்போசிட்டில் மாறிடுது. அதில் சுற்றிட்டு மேலே எடுத்துடலாம். திரும்பி சைடில் ஸ்டிச் பண்ணும்போது நீடிலோட டைரக்ஷன் வந்து சைடில் பார்த்து மாறிடுது. அப்போது அப்படியே த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு நீடில் மேலே எடுத்துடலாம். மேலே எடுக்கும்போது நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் லைட்டாக ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கணும். இப்போது கீழே வரும்போது நீடிலோட டைரக்ஷன் அந்த டைரக்ஷன் பார்த்து மாறிடணும். இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து வீட் ஸ்டிச், சோட்டு ஸ்டிச் ஆர் ஆரோ ஸ்டிச். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.